உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அக்கா மிஷின் ரொம்ப நல்லா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட மிஷின். வீட்டில் இருக்கும்போதே எனக்கு வாங்கணும்னு ஆசை, வாங்க முடியல. இப்போதான் வாங்க முடிஞ்சிருக்கு, அதுவும் உங்களால். நீங்கள் என் கூட சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இந்த மிஷின் வாங்க முடிஞ்சுக்கா. நீங்கள் வந்ததுனால தான் 2000 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி 2000 ரூபா கம்மி பண்ணுவாங்களா? அக்கா ரொம்ப நன்றிக்கா. எனக்கு இங்கே வந்ததுலேருந்தே ரொம்ப நிறைய உதவி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. கைமாறா? என்ன கைமாறு பண்ண போற? அக்கா தங்கச்சிக்குள்ள கைமாறு பண்ணிட்டா செய்வாங்க, நீ வேற. காசு வாங்கி கொடுத்தேன், கெட்ட போறது நீ. 2 பொம்மை வாங்கினேன். என்கிட்ட காசுக்கு எத்தனை இந்த பொம்மை தான் வாங்க முடிஞ்சது. பிள்ளைகளுக்கு பொம்மை இல்லலாமா? செல்வி வேற சொல்லிட்டே இருந்தா பொம்மை வாங்கி கொடுக்கணும், பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு. அதான் ஏதோ என்னால முடிஞ்சது. ஏ சாரா பாப்பா, சரணு, இந்தையா காரு அத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இன்னும் வாயில கார் ஓட்டாண்டா, காரை வச்சே வண்டி ஓட்டிடலாம். பொம்மை எப்படி இருக்கு? அட சாரா பாப்பா உயரத்துக்குள்ள இருக்குது பொம்மை. ஐயோ எதுக்குக்கா இதெல்லாம்? நீனா போட்டு ஏன் காசு செலவழிக்கிறீங்க? அவங்க என்ன பொம்மை வச்சு விளையாடுற ஸ்டேஜா? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது. அட நீ வேற ஐசு, என்ன காசு பெரிய காசு? போய் என்ன கொண்டுட்டா போறோம். பிள்ளைகளோட சந்தோஷம் தான் முக்கியம். செல்லி சொன்னா இதோட பெரிய பெரிய கார்லாம் இருக்குதானே, ரிமோட்லாம் இருக்கா, அது அமுக்குனாலே போகுமாமே. அந்த மாதிரி வாங்கி கொடுப்போம்னா, வளரட்டடி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யாம யார் செய்ய போறா? அப்புறம் ஊர்ல 2-3 பேர்ட்ட சொல்லிட்டேன், இந்த பிள்ளை நல்லா தைக்கும், கொண்டு பிளவுஸ்ல கொடுங்க வைங்கன்னு. ஆரம்பத்துல கொஞ்சம் காசுலாம் குறைச்சி எடுத்து போட்டு வாங்கு. அதுக்கப்புறம் கூட்டி போட்டாலும் நம்மகிட்ட கொண்டு தருவாளுங்க. இந்த ஊர்ல நிறைய தைக்கிறதுக்கு ஆளு இருக்காளுதா, ஆனா ஒன்னும் உருப்படி இல்லை. கீழே தைனா மேல தப்பாளுக, மேல தைனா இடையில தப்பாளுக. இந்தா நான் போட்டுக்க பிளவுஸ பத்தியா என்ன ஓவியம் தைச்சிருக்கான்னு கரெக்டா அழகா தைச்சு கொடுத்தேன்னு பையன் 1 டே கொண்டு கொடுத்துருவாளுக. அக்கா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தையலில் நான் சூப்பராக தைப்பேன். ப்ளவுஸு, சுடிதாரு, எம்ப்ராய்டிங் கூட போடுவேன். ஆனால் இப்போ அந்த குழந்தைங்கள வச்சுட்டு போட முடியாது. தைக்கிறது நான் தைச்சிருவேன்க்கா. ப்ளவுஸு கட் பண்ணி வச்சா மிஞ்சி போனால் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்துலேயே ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிருவேன். சுடிதார் தைப்பேன், பட்டு பாவாடை தைப்பேன். நம்ம செல்விக்கு பட்டு பாவாடை சட்டை தைச்சி கொடுக்குறேன்க்கா, போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த ஊர்ல உள்ளவளோ பாதி பேர் ஓண்டதான் ப்ளவுஸ் துணி கொண்டு வருவாளுங்க. பொம்பளைய எந்த தொழிலை கத்துக்கிட்டாலோ இல்லையோ, படிக்காலோ இல்லையோ, ஆனா கை தொழில்னு தைய கலையை படிச்சு வச்சுக்கிடணும். எங்க வீட்டுல இருக்க எங்க அம்மா தலைவார அடிச்சுக்கணும். ஐயே எம்ப்ராய்டிங் படி, இந்த இதெல்லாம் துணி தச்சு பழகு, கை தையில போடு, கால் தையில போடும்பா. நமக்கு எங்க அதுலாம் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் தைக்காம விட்டுட்டேன்னு இப்ப வருத்தப்படுதேன். தச்சுக்கிட்டா தினம் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தா கூட ஒரு 100 ரூபா கிடைக்காதா என்ன? கண்டிப்பாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான். படிக்காட்டாலும் பொம்பளைங்க கை தொழில கற்று வச்சுக்கிடணும். அதான் எப்போவுமே கை கொடுக்கும். இந்தா டெய்லரிங் துறையில் எவ்வளோ பேர் சாதிக்காங்க தெரியுமாக்கா? எனக்கும் அதை மாதிரிலாம் சாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ண, நம்மளால அந்த அளவுக்கு முடியல. அப்புறம் அக்கா நேற்று ஏதோ ஆர்வ கலரில் போய் 50,000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லைக்கா. 50,000 ரூபா வாங்கி நான் என்னைக்கு இந்த கடனை மூட்டுறதுக்கு? ஒரு 25,000 போதும்க்கா. 25,000 கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோமா? தையல் மிஷின் எடுத்து போக என்கிட்ட ஒரு 3,000 ரூபா இருக்குது. அது வேணால் இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு இப்போ பால் அது இதுன்னு வாங்குறதுக்காகும். மற்றபடி 25,000 ரூபா சும்மா வச்சுருந்து நம்ம கொடுக்கறத விட கொண்டு கையில் கொடுத்துட்டு வந்துடலாமேன்னு பார்க்குறேன். இந்த ரூபா எங்கே இருந்தால் எனக்கு தூக்கமே வராதுக்கா. பாருங்களாக்கா, இந்த 25,000 ரூபா கொடுத்துட்டு வந்துடலாம். ஏமா வச்சுக்க வேண்டியதானே? 50,000 வாங்கியாச்சு, அவர் என்ன வட்டியை கேட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட வேண்டியதான். இந்த வீட்டில் வச்சு ஹோட்டல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் காசுக்கு செலவு தேவை இருக்குல்ல. சும்மா சும்மா போய் வாங்க முடியுமா? வச்சு கைசு. இல்லைக்கா சொல்லுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு அகல கால் வைக்க வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஹோட்டல் முடியாது குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. டெய்லரிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்க்கா. ஒரு 10-20 நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓரளவு எனக்கு மேனேஜ் பண்ண முடியும்னா இதே நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லை முடியாதுங்கிற பட்சத்தில் வேணால் அவர்கிட்ட 2வது காசு கேட்டால் கொடுப்பார்லக்கா. அப்புறம் வேணால் பாத்திரம் கீத்திரம் வாங்கி பார்த்துக்கலாமே. இப்போ எல்லாம் போட்டு தலையில் இழுத்து போட்டு கஷ்டப்படணுமா? குழந்தைங்களோட பார்க்கணுமேன்னு பார்க்குறேன். அப்படியா? சரி ஐசு, வாங்க வீட்டையும் பார்க்கணும்ல.
ஆமா வீண் துட்டு வீட்டுல வச்சிருந்த எனக்கு பெசாட்டும் நீயே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். என் புருஷன் இப்ப குடிச்சுக்கிட்டு வருவான், கிடந்து ஆடுவான். அந்நேரம் வீட்டுல இல்லைன்ட்டு வையேன், ஐயோ கொஞ்சம் நஞ்ச கிளி இல்ல, அப்படி கிளிப்பா என்ன. அதனால நீயே ஒரு இட்டு கொடுத்துட்டு வந்துரு என்ன. பாட்டி சார் இருக்காங்களா? சாரை கொஞ்சம் பார்க்கணும். நேற்று வந்தேன்ல காசு வாங்குறதுக்கு. ஐஸ்வர்யா, அதான் லட்சுமி அக்கா வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேனே. அட நீயா, நான் வேற யாரும் நினைச்சிட்டேம்மா. நல்லா இருக்கியா? பிள்ளை என்ன செய்யுது? என்ன காசை திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருக்கு? நல்லா இருக்காங்க பாட்டி, தூங்கிட்டு இருக்காங்க. அதான் காசை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு 25,000 ரூபா போதும். அதிகமாக நேற்று ஏதோ இதில் காசை வாங்கிட்டு போயிட்டேன். ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. அதான் என்னத்துக்கு வீணாக காசை வச்சுட்டு இருக்கணும், கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னா. 25,000 எனக்கு போதும் இப்போதைக்கு. 25,000 ரூபா சார்கிட்ட கொடுக்கணும். சார் இருக்காங்களா? இருக்காம்மா, கிளம்பிட்டு இருக்கான். எங்கிட்ட போகணுமா இடம் விஷயமா பார்க்கறதுக்கு. இப்போ வருவான். சத்தி, ஏயா சத்தி, இந்த வாயா, இந்த பொண்ணு பார்க்க வந்திருக்கோண்ணே. அப்புறம் உன் வீட்டில் எத்தனை பேர்? உன் புருஷன் என்ன இடமா பார்க்கான்? பாட்டி, என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரு. டெம்பரரியாக தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 3 மாதம் சம்பளம் இல்லை. அதான் கொஞ்சம் சிக்கல். அதான் சார்ட்டர் வாங்கினது. இப்போதைக்கு நானும் என் 2 குழந்தைங்களும் மட்டும்தான். சத்தி வாயா, இந்த பொண்ணு ஏதோ காசு கொடுக்கணுமா? என்னங்க, என்ன விஷயம்? இல்லை சார், ஏதோ இதில் உங்கள்கிட்ட எனக்கு 50,000 ரூபா வாங்கிட்டேன். எனக்கு 25,000 ரூபா போதும். அதான் மீதி காசை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. ஏன் பொம்பளை பிறகுலன்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த ஜென்மன் இருந்தா பொம்பளை தான் பதப்ப. பஸ்ல ஏறினா பொம்பளைகளுக்கு ஃப்ரீ, மாசம் 1000 ரூபாய் காசு ஃப்ரீ. இந்த ஆம்பளைங்க உழைச்சு போடா தட்டி என்ன புண்ணியம், 5 பைசா ஃப்ரீயா கொடுக்க ஆள் இல்ல. சக்தி சக்தி, எனக்கு இப்ப அவசரமா ஒரு 10,000 ரூபா, இல்ல ஒரு 5,000 ரூபாய் போதும். என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். ஒரு 5,000 ரூபாய் இருந்தா கூட சக்தி 2 நாள்ல கொடுத்துருவேன். என்னது காசா? அதுவும் 5,000 ரூபா? உன் பொண்டாட்டிக்கு எத்தனை மட்டும்தான் உடம்பு முடியாம போகும்? ஏதோ தூரத்து சொந்தமாச்சே பாவமேன்னு கொடுத்தா நீ ரொம்ப தலைக்கு மேலே இருக்க. அடிக்கடி காசு உனக்கு, அதுவும் குடிச்சிட்டே வீட்டுக்கு வர்ற. என்னமோ கொடுத்து வச்சிருக்கே நீ. இந்த பேரு காசும் இல்லை ஒன்றும் இல்லை. இன்னும் என் வீட்டு வாசல்ல வந்த நடக்கிறது வேற. குடிகார பயலை. குதிக்கார பையன் சொல்லல, நாட்டுல எங்களை நம்பிதான் பொழப்பே நடக்குது. நாங்கதான் அதிகமா இந்த கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறோம். என்ன எப்படி குதிக்கார பையன் சொல்லலாம்? காசு எனக்கு வேணும். அதான் அந்த வச்சுக்கலே, அவ கையில இருந்து காசு வாங்கி கொடு. இங்க என்ன காசு கொடுக்குற மடமா கட்டி போட்டுருக்கு? காசு கொடு காசு கொடுன்ட்டு. நானும் போனா போதே தூரத்து சொந்தமாச்சே, பார்க்காதையா குடுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னும் 5 காசு நீ வாங்கிட மாட்டேன். ஒழுங்கா கிளம்பி போயிடு, வீணா அடி வாங்கிட்டு போயிடாதடா. ஏய் என்ன எப்பவும் காசு கேட்ட சத்தம் இல்லாம கொடுப்ப, இன்னைக்கு ஓவர் 2 பில்டப் பண்ணீங்க. என்ன செட்டப் பக்கத்துல இருக்குண்ணா, அவளை என்ன அனுப்பிட்டு நான் காசை கொடுறா. என் தங்கச்சி பாவம் அன்பு கருது எப்படி இருப்பா, அண்ணன் கூப்பிட்டு காசு கொடுப்பா. அவளை கொண்டு இப்போ புதுசா ஒருத்தி பூச்சுக்க இல்ல, இதெல்லாம் சும்மா விடாதுடா. போடுற நாள் உனக்கு முடிச்சா கண்ணு மணி தெரியாம பேசணும். குடுறா சக்தி. ஏய், உன்னெல்லாம் உயிரோடி விட்டுருக்கணும்னு நினைச்சுக்க, ஒரு தெரியாம ஆக்கிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்ட? பாக்குறவகிட்ட எல்லாம் பல்லளிக்கிறவன்னு நினைச்சுக்கிட்டியா இந்த சக்தி? ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியோ? ஒழுங்கா இருந்துக்க. போனா போகுதுன்னு காசு கொடுத்தா என்னையே திட்டுற. என் பொண்டாட்டிய நான் கொண்டனா பாத்தியாடா நீ கிட்ட இருந்து? மகனே, நீ என் கண்ணில் பட்ட நடக்கிறது வேற. ஒழுங்கா போயிரு. பொண்ணுங்க கிட்ட வச்சு சீன் போடுறல, என்ன பண்ற பாரு. என்ன அடிச்சிட்டல போயேண்டா, போய் தொலை. அடி இடிப்பட்டு செத்து தொலைஞ்சிடாத குடியார பயலே. போ, இன்னும் வீட்டுக்கு வந்து பாரு, சுடுதண்ணி கொச்சு முகத்துல ஊத்திருக்கேன். உனக்கு இருக்கு உனக்கு இவனுக்கு எல்லாருக்கும் இருக்கு. காசு கொடுக்கல. ஐயோ, எனக்கு இப்போ ஒரு 200 காசு வேணுமே, யார்கிட்ட கேக்குறதுக்கு? ஐயோ, குடிகார பாய நம்மள்கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் பேசிட்டு போறான் பாத்தியா பாட்டி? இதான் அன்னைக்கே ஒன்று சொன்னேன், சொந்தக்காரன் வீட்டுல ஏத்தாதுன்னு. எல்லாம் ஒன்னால வந்தது. இன்னி உன்னை வாசல்ல ஏத்திப்பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சார் என்னங்க சார் காசு? மன்னிச்சிருங்க, அவன் ஒரு குடிகார பைய. எல்லாத்தையும் இப்படிதான் அவன் பேசுவான், என்ன மட்டும் இல்ல.
எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்தாங்க சார் காசு. பிள்ளைங்க முழிச்சிருவாங்க, நான் போறேன். அவன் இப்படிதாம்மா குடியாரன், என்னத்தையாவது பேசிக்கிட்டு போவான். ஒன்றும் இல்லை, எங்கள் தூரத்து சொந்தம். சரி வாரானேன்னு காசு கொடுப்போம். பத்தியா ஆள் வேறு பக்கம் எப்படி பேசிட்டு போறேன்ட்டு. இப்போ இப்படி பேசுவான், 5 மணிக்கு அப்புறம் வந்து காலைல வந்து வாழுவான். தெரியாம பேசிட்டே மன்னிச்சிருங்க, காசு கொடுங்க. என்னத்த சொல்ல. தங்கச்சி தங்கச்சி. யாருங்க? என்ன வேணும்? ஏமா நீ நல்ல தப்பேன்னு லட்சுமி சொல்லிட்டு போனேன். 4 பிளவுஸ் இருக்கு, தச்சு கொடுப்பேன் என்னன்னு கேட்டுட்டு போதான் வந்தேன். நல்ல தப்பியா துணியெல்லாம்? ஏன்னா எல்லாம் நல்லா கூண்ண துணி பார்த்துக்க, ரொம்ப ஆக்கிடக்கூடாது. அதுக்குதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அக்கா நல்லா தப்பேன். ப்ளவுஸ் மட்டும் இல்லை, சுடிதாரு, பாவாடை சட்டை எல்லாமே நல்லா தப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தைச்சா போதும். ஒரே ஒரு ப்ளவுஸு கொடுங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் தைச்சி கொடுக்குறேன். அது பிடிச்சி உங்களுக்கு ஓகேனா அடுத்த ப்ளவுஸை கொண்டுட்டு வந்தால் போதும். அதாம்மா இதில் ஒரு 7-8 துணி கிட்ட இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடு. அதை போட்டு பார்த்து நல்லா இருந்ததுன்னா நமக்கு அடுத்து அதையே தச்சு கொடுத்துரு. இல்லாட்டா கொண்டுட்டு போயிருந்தேன். இதோ ப்ளவுஸ் மாடலு. இது என் மகளுக்குள்ளதுமா. இதே 800 ரூபா ஆச்சு. ஆரி ஒர்க்கு பூரி ஒர்க்குலாம் போட்டிருக்கா. இது நல்லா அவளுக்கு கரெக்டாக இருக்குமா. இந்த அளவுக்கு தச்சா போதும். ஆமா நீ எவ்வளோ வாங்க ப்ளவுஸுக்கு? ஒரு ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்லாம் எனக்கு போட தெரியாதுங்க, ஆனால் எம்ப்ராய்டிங்லாம் போடுவேன். ஆனால் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு டைம் இருக்காது, பார்த்துக்குறேன். ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 90 ரூபா வாங்குறேங்க. நீங்கள் லைனிங் எடுத்து கொடுத்தா ஓகே, லைனிங் வச்சா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அப்பா 80 ரூபாயா? 80 ரூபா கூட தைக்க முடியாது. அப்படின்னு அந்த மனக்கடையில் இருக்கிற டெய்லர்கிட்ட நான் கொடுத்துருப்பேன். அவரே 50 ரூபா தான் வாங்குவாரு. 80 ரூபாய் கேட்க, 80 ரூபா வச்சு எத்தனை ப்ளவுஸ் தச்சு போட? அதுக்கு ஒரு சாரி எடுத்துட்டு போயிடலாம் போல இருக்க. இந்த பாரு 60 ரூபா சரி பாவமாச்சுன்னு 60 ரூபா வேணா கொடுக்கேன். 60 ரூபா வச்சு தச்சு கொடு. அதை கொஞ்சம் எம்ப்ராய்டிங்லாம் போட்டு கொடு. 2 கை பார்டர்லாம். 60 ரூபாயா? 60 ரூபாய்க்கு எப்படிங்க தைக்கிறதுக்கு? அதில் எம்ப்ராய்டிங் வேற போட்டு கேட்குறீங்க. 60 ரூபா வேணாம், ஒரு 70 ரூபாயாவது வச்சு கொடுங்களேன். நல்லா தப்பங்க நான். அட 60 ரூபாய்க்கு நல்ல எம்ப்ராய்டிங் போட்டு அழகா தச்சு கொடுமா. எனக்கு தச்சு கொடுத்தேன்னு வையேன், 4-5 ஆர்டர் எடுத்து கொடுக்கேன். என் குடும்பத்திலே பெரியம்மா சித்தி அவா இவா தொலைஞ்சிச்சு எல்லாரும் இருக்கா. நான் மட்டும் கொஞ்சம் நல்ல ப்ளவுஸ் போட்டுட்டேன்னு வையேன், அவளுக்கு கண்ணுக்கு பொறுக்காது. உடனே எங்க தச்சா தச்சுன்னு கொண்டுட்டு வந்து துணியை கொண்டு. அதுக்கு தான் சொல்லுவேன், நீ எனக்கு 60 ரூபாய்க்கு தச்சு கொடுத்தேன்னு வையேன், உனக்கு 10-20 துணியை கொண்டு நான் தருவேன். அதனால பார்த்து எடுத்து பண்ணு. என்ன சொல்லுங்க? 60 ரூபாய்க்கு தைக்கனா சொல்லு, தந்துட்டு போறேன். இல்ல நல்ல மொனக்கடையிலே கொண்டு கொடுத்துடுவேன். 60 ரூபாய்க்கு சரிங்க. எம்ப்ராய்டிங் போட்டு தையலும் தைச்சு கொடுக்குறேன். வேறு துணி இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. ஒரு 5 மணி போல் வந்து வாங்கிக்கோங்க. போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், மீதி ப்ளவுஸும் தைச்சி கொடுக்குறேன். தங்கப்பிள்ளை சாரா குட்டி, அம்மாவுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆர்டர் வந்தாச்சு. என் செல்ல குட்டி தூங்குவியா? தூங்குவீங்களா? அண்ணன் எப்படி தூங்குறான் பார்த்தியா? அதே மாதிரி நீ ஒரு 2 மணிக்கு தூங்குனா அம்மா சர ப்ளவுஸ் தைச்சி போட்டுருவானா? எப்படி? என்னம்மா சொல்லுடி பட்டு, தூங்குறீங்களா? அம்மா தொட்டில் போட்டு ஆட்டட்டு மாடி தங்கும். என்னக்கா எப்படி இருந்த வீடு? கலகலகலன்னு இருந்துச்சு, இப்படி ஆயிட்ட. வீடே தூங்கினாப்புல. எனக்கே இப்படி இருக்கு, உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவள் எங்கே தான் போனாளாங்க்கா? பிள்ளைங்க எடுத்துட்டு இப்படி போயிருக்காள. துணிச்சல்காரி தான், ஆனால் பார்த்தா ஊமை போல இருக்கா. அவக்குள்ள எவ்வளவு விஷயம் இருந்திருக்கு பத்தியா? ஆமா என்னத்த சொல்ல, இந்த காலத்துல பலபலன்னு நம்ம 2 மாதிரி பேசால கூட நம்பிடலாம். இந்த ஊமை கொட்டனா இருக்கே, அதெல்லாம் நம்பவே கூடாது. ஊமை ஊரை கிடக்கும்னு சும்மையா சொன்னாங்க. என் பையன் பாவம், பிள்ளைய பார்க்க முடியலன்னு தவிக்கிற தவிப்பு இருக்க. ஒரு பெத்த தாயா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. என் பையன் நினைச்சு வேதனையா இருக்கு. நம்ம பாட்டு போயிட்டா பத்தியா? கள்ளி 2 நாள் வீட்டுல நின்றுட்டு வாரேன்னு சொல்லிட்டு என்னென்ன கூத்து காமிச்சிட்ட பத்தியா? உன் மேலதான் நான் தப்பு சொல்லுவேன். நீ ஒரு மாமியாரா இருந்துட்டு அவளை வீட்டுக்கு விடலாமா? அதுவும் நிற மாசமா இருக்கக்கூடிய அவளை விடலாமா? ஆரம்பத்துல ஏதோ பிளான் பண்ணி தானே எல்லாம் நடத்தியிருக்கா. எவ்வளவு வாய் பேசுவ, இதெல்லாம் கொட்டை விட்டுட்டியே. போகக்கூடாது, அதெல்லாம் வளகாப்ப முடியாம எங்கேயும் போகக்கூடாது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா என்ன? அம்மையும் லேசுப்பட்டவ இல்ல, அவ தங்கச்சியும் லேசுப்பட்டவ இல்ல, பூரா அவளுதான் நல்ல இலக்குமானம். நான் என்ன பண்ணேன்? புருஷன் முன்னாடி முடிவெடுத்துட்டு அவ போனோம்னு கிளம்பி நிக்க, பையன் தூக்கி வச்சுக்கிட்டு போவாதான்னு சொல்ல முடியுமா? 2 நாள் நின்று வரேன் அப்படின்னு. சரி போயிட்டு வருவாளன்னு பார்த்தா அதுக்கடா இப்படி திருக்கூத்து நடக்கும்னு எனக்கு கனவா கண்டேன். எப்பா இப்படிலாம் ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நம்மலாம் எப்படி இருந்தோம் அந்த காலத்துல. இப்ப பாரு, புருஷன் சொல்லாமே குழந்தை பெற்றுக்கிட்டு கழுவோ. ஒன்னும் சொல்லதுக்கு இல்ல, காலம் கலிகாலம் ஆகி போச்சு. என் பையன் தான் இதில் கடந்து வெந்து நூலாயிட்டு இருக்கான். ஏக்கா அவ போய் ரொம்ப நாள் ஆயாச்சு, அவ வர மாதிரி தெரியல. ஒரு முடிவோடிதான் எங்கேயோ போய் இருக்கா. எங்கேயோ போய் இருக்கல, அவ வீட்டுல எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. தன்னால போவான் வைப்பான், காலில் போய் உழுவான்னு. இதனால நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கையிலக்கா கெட்டு போகுது. வாழ வேண்டிய வயசுல இப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? என்னது இவ்வளவு கல்ல நான் போய் விடணுமா? நல்லா இருக்கு கதை. இந்த அம்சா எவளுக்கு கல்ல விட மாட்டா.
லேசப்பட்டவன் நினைச்சுக்கிட்டே இந்த அம்சாவ ஒரு வழி ஆக்கிருவேன் இவளுல. ஒளிஞ்சிருப்பாளலாம், தப்பு மேல தப்பு பண்ணுவாளாம். இவ்வளவு காலைல போய் நம்ம விழணுமா? கேட்டா பிள்ளை சாக்க வச்சு நம்மள்ட்ட கதை வாழலாம். என்ன சாக்கு வச்சாலும் சரி எவ காலையே விட மாட்டேன், என் பையனை விட மாட்டேன். என் பையனுக்கு பாவம், அவன் வர்றது கஷ்டம், என்னால தாங்க முடியல. இன்னும் 2 மாசம் பாப்பேன். அதுக்குள்ள அவ வந்துட்டான்னா சேர்த்து வச்சு நல்லபடியா இருக்கணும்னு விடுவேன். அவன் மட்டும் வரல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் பையனுக்கு வாழ்க்கை முக்கியம்ல. அதுவும் சரிதான். அவ போயிட்டான்னு நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லாம விட முடியுமா? ஏக்கா, இன்னொரு விஷயம் சொல்லியே, கோவப்படாத. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காள உமா, அதான்க்கா மிலிட்ரிக்காரங்க பொண்டாட்டி. அது பார்க்குக்கு போயிருக்கா போல மத்தியான நேரம் லீவ்ல பிள்ளைகளை கூட்டிட்டு. அங்க நம்ம பவியும் ஒரு பையனும் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான். பொம்பளை பிள்ளைலக்கா பார்த்து எடுத்து பண்ணு. அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு வழியை பாரு. பாபி வேற ஒரு பையன் வந்து பேசிட்டு இருந்தாளா? பேசிட்டு என்ன தப்பு இல்ல, என்ன தப்புன்னு கேட்கேன். அவ படிக்கிறது கோ எஜுகேஷன். அங்க பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க பேசி பழகலாம் சகஜம். நம்ம கிளம்பி நினைச்சிட்டியா? ஒரு பையனை பத்தி பேசினா உடனே வீட்டுல அடைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படிலாம் இல்ல இந்த காலத்துல. அவன் என்ன சொன்னாலே, இந்த பார்க் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னாலே. அப்படியே தப்பா எடுக்காதுமா, யார் சொன்னாலும். அவன் ஃப்ரெண்ட் ரீதியில பழகிருப்பாளா இருக்கும். ஓ அப்படியா? உனக்கும் தெரியுமா? சரி சரி சரி, நானும் சொல்லாம தான் போய் இருந்து பேசிட்டு இருந்தாலும் என்னமோன்னு நினைச்சேன். நான் அப்ப அந்த பொம்பளை சத்தம் பிடிக்குங்க. ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் சேர்ந்து பேசினா உடனே தப்பா எடுத்துருவாளுங்க. என்னெல்லாம் சொல்லிட்டா தெரியுமா? நான் போய் பார்த்துக்கிட்டேன் அந்த உமாவை. பெரிய ஆள் இவ. தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்படிதானே ஐஸ் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கிட்ட நொங்கு வண்டி கொண்டு போற வாசல்ல நின்னாருன்னு பேசினா. இதுக்கு என்ன ஆட்டம் ஆடுனா? எனக்கு வயசான அவரு அவர்கிட்ட பேசுனதுக்கு அந்த ஆட்டம் ஆடுனா. இன்னைக்கு மகா பார்க்கில் ஒருத்தவங்கள வந்து பேசிட்டு இருக்காளாம். கேட்டா ஃப்ரெண்ட் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லுவா. பெரிய ஆளு. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு பார்க்கில் போய் பேசிட்டு இருக்கா.